நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் சிம்பிள்ஸ் மாநில சின்னங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் அனிமல். நீலகிரி தாருன்னு சொல்லப்படக்கூடிய வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழலில் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த நீலகிரி வரையாடுகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் ஃப்ளவர். குளோரி லில்லின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செங்காந்தல் மலர் நம்ம தமிழர்களோட சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செங்காந்தல் மலர். நம்ம அந்த சங்கம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 5 திணையா பிரிச்சிருப்பாங்க நிலத்தை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு. இதுல இந்த குறிஞ்சி திணை மக்கள் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வாழ்ந்தாங்க. அந்த மலைப்பகுதியில் இயற்கையாகவே பூத்த ஒரு மலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செங்காந்தல் மலர். இதை கார்த்திகை பூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மாநில பறவையான இந்த மரகத புறா, எமரால்ட் டவுன்னு சொல்லுவோம். ரொம்பவே செழிப்பான காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு புறா தான் பார்த்தீங்கன்னா இந்த மரகத புறா. அதாவது ரொம்ப அடர்ந்த மலை காடுகள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இதை நம்ம அதிகப்படியா காண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட் ட்ரீ, மாநிலத்தோட மரம், பனை மரம். சங்கம் பீரியட்ல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழர்களோட வாழ்வாதாரம், உணவு முறை எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பனை மரம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வறட்சி மிகுந்த பகுதியிலுமே பாத்தீங்கன்னா எளிதாக வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த பனை மரம். நெக்ஸ்ட் மாநில பழம் பலாப்பழம், அதாவது ஜாக் ஃப்ரூட். நம்ம தமிழர்களோட உணவியல் முறை அப்புறம் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாப்பழா வாழைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கணிகள்ல ஒன்றான ஒரு பழம் தான் இந்த பலாப்பழம். நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக விளையக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பலாப்பழம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டோட பட்டர்ஃப்ளை, மாநில பட்டாம்பூச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் யோமன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. நீலகிரி வரையாடுகள் போல மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே பாத்தீங்கன்னா இயற்கையான சூழலில் காணப்படக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி தான் இந்த தமிழ் மரவன்ற பட்டாம்பூச்சி. நம்ம வெள்ளையங்கிரி ஹில்ஸ்லாம் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த 4th மலை தாண்டறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் உங்களுக்கான கொஸ்டின், நம்ம தமிழ்நாட்டோட அஃபிஷியல் சிம்பிளில் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் எந்த ஊரில் இருக்கு அண்ட் இந்த கோபுரம் எந்த கோயிலிருந்து எடுக்கப்பட்டதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்ல சந்திக்கலாம்.